நமக்கு அந்த மாதிரி ஆரேஷன் சரியா இல்லாததுனால உடம்பு கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய ஏற்படும். ஏன்னா ராத்திரியில தான் பாத்தீங்கன்னா நம்ம உறுப்புகள் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். காலையில நம்ம சுத்தப்படுத்த டைமே கொடுக்கறது இல்ல. 3 வேளை சாப்பிடுறோம், பசி இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பிடுறோம். சோ அப்ப நம்ம தூங்கும் போதுதான் கொஞ்சம் டைஜஷன் ஒர்க் இல்லாம இருக்கும். நம்ம பாடியால என்ன பண்ண முடியும், சுத்தம் பண்ற வேலையை செய்ய முடியும். சோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சரியா பிரித்து எடுத்தா மட்டும்தான் தலைக்கான கழுத்து நரம்புகளுக்கான ப்ராப்பரான சர்க்குலேஷன் போகும். சரி, நமக்கு இப்ப கரெக்டா தலைக்கு சர்க்குலேஷன் இல்ல அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். சோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ரீஃப்ளெக்ஸாலஜி மூலமா காலுடைய பாதத்தை வச்சு நம்ம வந்து அதை கரெக்டா ஓரளவு சொல்ல முடியும். சோ இப்ப இந்த ஃபுட் நீங்க பார்க்கலாம். இந்த காலுடைய கட்டை விரல் பாருங்க, அதோடைய ரைட் ஹேண்ட் சைடு இப்ப நம்ம காமிக்கிறது காலுடைய 2வது விரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல ஒரு சின்ன ரவுண்டா ஒரு வீக்கம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சோ இதுதான் மூளைக்கான பகுதி. சோ அந்த இடத்துல சர்க்குலேஷன் இல்லைன்னா